நம்ம சோலார் சிஸ்டத்திலே லார்ஜஸ்ட் பிளானட் எது அப்படின்னு கேட்டா கண்டிப்பா உங்களுடைய ஆன்சர் அப்படிங்கிறது ஜூபிட்டர் அப்படிங்கிற அந்த பிளானட்டை தான் சொல்வீங்க. இந்த வியாழன் கிரகம் நம்ம பூமியை விட 1300 மடங்கு பெருசு. அந்த வியாழன் கிரகத்தை சுத்தி ஏகப்பட்ட நிலவுகள் அப்படிங்கிறது வள வருது. அப்படி சுத்தி வரக்கூடிய நிலவுகள்ல ரொம்ப பாப்புலரான ஒரு நிலவு அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு 4 நிலவை சொல்லுவாங்க. அதுதான் கலீலியோன் கண்டுபிடிச்ச அந்த 4 நிலவுகள். இதனாலே அந்த 4 நிலவுகளுக்கு காமனா வச்ச பேர் அப்படிங்கிறது கலீலியோ மூன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிலவுகள்ல ஒண்ணுதான் கலிஸ்டோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மூன். இந்த கலிஸ்டோ நிலவை சுத்தி ஏகப்பட்ட மர்மங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் வந்து கெஸ் பண்ணாங்க. இது சம்பந்தமா நம்ம ஆய்வுகள் பண்ணோம் அப்படின்னா அந்த மர்மங்களை நம்ம வெளிக்கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சிகள் எடுத்தாங்க. அந்த முயற்சிக்கு பலன் கொடுக்க விதமா சயின்டிஸ்டுகள் இந்த கலிஸ்டோ நிலவை பத்தி ரிசர்ச் பண்ணதுல ஏகப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. குறிப்பா அந்த நிலவோடைய நிலத்துக்கு கீழே உயிர்கள் வாழ்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம், ஏன் மேபி உயிர்கள் இருக்க கூட செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தை கூட கெஸ் பண்ணாங்க. இவ்வளவு ஏங்க அந்த நிலவை நம்ம சூரிய குடும்பத்துடைய சோம்பேறி நிலவுன்னு கூட சொல்றாங்க. இதுக்கு காரணம் என்ன, இந்த நிலவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல முழுசா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேகர் விஷயம் சேனலுக்கு இதான் முதல் தடவை வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம இந்த வீடியோ பார்த்து முடிச்சுக்கிறோம். வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க நண்பா. வெல்கம் பேக் another நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். முதல் விஷயம், 1600 காலகட்டத்தில் கலீலியோ இந்த கலிஸ்டோ அப்படிங்கிற ஜூபிட்டரோடைய அந்த நிலவை கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்ச சமயத்தில் அவர் இந்த நிலவுக்கு பேர் எதுவும் வைக்கல. ஆனால் ஒரு வாரத்துக்கு அப்புறம் சைமன் மேரியேஷன் அப்படிங்கிற ஒருத்தர், ஒரு ஆஸ்ட்ரானமர் பார்த்தீங்கன்னா இந்த நிலவுக்கு கலிஸ்டோ அப்படிங்கிற பேர் வந்து வைக்கிறார். இந்த கலிஸ்டோ அப்படிங்கிற பேர் கூட கிரேக்க மித்தாலஜியில் வரக்கூடிய ஒரு பெண்ணோட பேர் தான் இந்த கலிஸ்டோ அப்படிங்கிற பேரை இந்த நிலவுக்கு வந்து வச்சிருக்காங்க. கிரேக்க மித்தாலஜி படி ஆர்டெமிஸ்டோடைய ரைட் ஹேண்டாக இருந்த ஒரு பெண்ணோட பேர் தான் அந்த கலிஸ்டோ அப்படிங்கிற பேரு. ஸோ அந்த பேரை தான் இவர் இந்த நிலவுக்கும் வச்சிருக்காரு. இதை தொடர்ந்து நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிலவுகள்லேயே மிகப்பெரிய நிலவுகள் எதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டியலை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த லிஸ்ட்ல 3வது இடம் இந்த கலிஸ்டோ அப்படிங்கிற இந்த நிலவு தான் இருக்கும். முதல்ல கேனிமேட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிலவு தான் முதல் இடத்துல இருக்கு. நம்ம சூரிய குடும்பத்தோடைய மிகப்பெரிய நிலவு அப்படிங்கிற பேருக்கு சொந்தமா இருக்கு. 2வது இடத்துல இருக்குது சனி கிரகத்தோடைய டைட்டன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு நிலவு தான். 3வது இடத்துல இருக்கிறது இந்த கலிஸ்டோ அப்படிங்கிற ஜூபிட்டரோட இந்த நிலவு தான் 3வது மிகப்பெரிய நிலவா நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்குது. இந்த கலிஸ்டோ நிலவை அப்படியே அலைக்கா தூக்கி நம்ம மெர்க்குரி பிளானட் பக்கத்துல வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து சிமிலரா தான் இருக்கும். அதுக்கு காரணம் அப்படிங்கிறது இந்த கலிஸ்டோ நிலவோடைய விட்டம் அப்படிங்கிறது 4820 கிலோமீட்டர் விட்டம் கொண்டதுதான் இந்த கலிஸ்டோ அப்படிங்கிற நிலவு. நம்மளுடைய மெர்க்குரி புதன் கிரகத்தோடைய அந்த விட்டம் அப்படிங்கிறது இதை விட 50 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான், இந்த ஒரு ரீசனால தான் நம்மளுடைய மெர்க்குரி பிளானட்டையும் இந்த கலிஸ்டோ நிலவையும் பக்கத்துல வச்சு பார்க்கும்போது பெருசா எந்த ஒரு டிஃபரெண்டும் இல்லாத மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கு. என்னதான் புதன் கிரகத்தோட சைஸ்ல வந்து ஓரளவுக்கு சிமிலரா இருந்தாலும் கூட இது நம்ம மெர்க்குரி பிளானட்டை விட இந்த கலிஸ்டோ அப்படிங்கிற இந்த நிலவு அப்படிங்கிறது அடர்த்தி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் இந்த நிலவு அப்படிங்கிறது அதிகப்படியான ஐஸ் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ராக் பார்ட்டிகல்ஸ்லால உருவானதா இருக்கிறதுனால தான் இந்த நிலவு மட்டும் நம்மளுடைய வியாழன் கிரகத்தை சுத்தி வராம இது தனியா சூரியனை சுத்தி வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இதையும் வந்து ஒரு டிராப் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு தான் அறிவிச்சிருந்திருப்பாங்க. பட் ஆனா அப்படி நடக்கிறதுக்கு பதிலாக வியாழன் கிரகத்தை நிலவுகளோட நிலவா இது வந்து சுத்தி வந்துட்டு இருக்கிறதுனால இப்போ வியாழன் கிரகத்தோட நிலவுகள்ல ஒண்ணா இது இப்போதைக்கு இருக்குது. இந்த கலிஸ்டோ நிலவை நம்மளுடைய பூமியை சுத்தி வரக்கூடிய நம்மளுடைய ஒரே ஒரு நிலவோடு சேர்த்து வச்சு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா சைஸ்ல பெருசு தான், அது எல்லாருக்குமே தெரியும். நான் அதோடைய அந்த விட்டத்தை வச்சு சொல்லும் போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க. பட் ஆனா இந்த நிலவு அப்படிங்கிறது நம்மளுடைய நிலவை விட அதிகமான லைட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும் சொல்றாங்க. இப்போ நம்ம நிலவு அப்படிங்கிறது 12% சூரிய ஒளியை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஆனா இந்த கலிஸ்டோ நிலவு 20% அளவிலான சூரிய வெளிச்சத்தை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும் சொல்றாங்க. இதுக்கு முக்கிய காரணம் அந்த நிலவுல இருக்கக்கூடிய அந்த ஐஸ் அப்படிங்கிறதுனால தான். அது மட்டும் இல்லாம நம்ம நிலவுல இல்லாத ஒரு விஷயம் கூட இந்த கலிஸ்டோ நிலவுல இருக்கு. இது கூடவே நம்ம நிலவுல இல்லாத ஒரு விஷயம் இந்த கலிஸ்டோ நிலவுல இருக்கு. அது என்ன அப்படின்னா நம்ம நிலவுல அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது இல்ல. ஆனா இந்த கலிஸ்டோ நிலவுல அட்மாஸ்பியர் தின்னான அளவுல இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சயின்டிஸ்டுகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம கலிஸ்டோ நிலவுக்கும் நம்ம வியாழன் கிரகத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த தொலைவு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 18,83,000
23,000 கிலோமீட்டர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம வியாழன் கிரகத்தை இந்த கலிஸ்டோ நிலவு அப்படிங்கறத சுத்தி வந்துட்டு இருக்கு. மற்ற நிலவுகள்லாம் நம்மளுடைய ஜூபிட்டர் பிளானட்டை சுத்தி வரக்கூடியது எல்லாமே 421 அப்படிங்கிற ஒரு கிராவிடேஷன் லிங்க்ல தான் மற்ற நிலவுகள் எல்லாமே ஜூபிட்டர் வந்து சுத்தி வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த கலிஸ்டோ அப்படிங்கிற நிலவு மட்டும் தன்னிச்சே வந்து சுத்தி வந்துட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் சுத்தி வந்துட்டு இருந்தாலும் இந்த கலிஸ்டோ நிலவு கூட நம்மளோட ஜூபிட்டரோட டைடலா வந்து லாக் ஆகி தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம பூமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலவு அப்படிங்கிறது எப்படி டைடலா நம்ம பூமியோட லாக் ஆகி ஒரு முகத்தை மட்டும் எப்பவுமே பூமிக்கு காமிச்சிட்டு இருக்கோ அதே மாதிரி தான் இந்த வியாழன் கிரகத்தை சுத்தி வரக்கூடிய இந்த கலிஸ்டோ நிலவும் டைடலா லாக் ஆகி அந்த வியாழன் கிரகத்துக்கு தன்னுடைய ஒரு முகத்தை மட்டும் காமிச்சிட்டு இருக்கு. பட் ஆனா என்னதான் இருந்தாலும் ஒரு முகத்தை காமிச்சிட்டு இருந்தாலும் வியாழன் கிரகத்தை இது வந்து ஒரு முறை முழுசா சுத்தி வர்றதுக்கு 17 நாட்கள் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தனசானே முழுசா சுத்தி வர்றதுக்கும் சேம் 17 நாட்கள் தான் இந்த கலிஸ்டோ நிலவு எடுத்துக்குது. இந்த கலிஸ்டோ நிலவுடைய புகைப்படங்களை முதல் எடுத்தது வாயேஜர் விண்கலம் மூலமா தான் எடுத்திருக்காங்க. சோ அப்படி அந்த வாயேஜர் விண்கலம் மூலமா இந்த கலிஸ்டோ நிலவை எடுக்கப்பட்ட புகைப்படங்களை சயின்டிஸ்டுகள் பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. காரணம் இந்த நிலவோடைய அந்த தரைப்பகுதியில் ஏகப்பட்ட அந்த கிரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது விண்கல்லால் தாக்கப்பட்ட பள்ளங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கிரேச்சர்கள் ஏகப்பட்டது இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த கிரேச்சர்கள் பள்ளங்கள் எல்லாமே அப்படியே இருந்திருக்கு. அந்த விண்கல் தாக்கப்பட்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷா அப்படியே இருந்திருக்கு. அப்ப அதுக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படாம எந்த ஒரு மாற்றங்களும் ஏற்படாம அப்படியே இருந்திருக்கு. இதுக்கு காரணமா என்ன இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்டுகள் சொல்றாங்கன்னா, இந்த கலிஸ்டோ நிலவுல எந்த ஒரு வகையான எரிமலைகள் வால்கனோ அப்படிங்கிற எதுவுமே இல்ல. பிளஸ் அந்த நிலவோடைய அந்த டெக்டானிக் பிளேட்ஸ்லயும் பெருசா எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் நடக்காத காரணத்தினால அந்த விண்கல்லால் தாக்கப்பட்ட அங்க உருவான மிகப்பெரிய பள்ளங்களா இருக்கட்டும் எல்லாமே அப்படியே இருக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் இதெல்லாம் வச்சு நம்மளுடைய சயின்டிஸ்டுகள் இன்னொரு விஷயத்தையும் வந்து சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த கலிஸ்டோ நிலவு அப்படிங்கிறது வேற எங்கேயோ சுத்திட்டு இருந்தது நம்மளோட வியாழன் கிரகம் அதோட ஈர்ப்பு விசையினால பிடிச்சு இழுத்து அதோட நிலவை ஆக்கல. இது நம்ம வியாழன் கிரகத்தோட சேர்ந்து உருவாகி இருக்கலாம். நம்ம வியாழன் கிரகம் வந்து நம்ம சூரிய குடும்பத்துல வந்து எப்படி வந்து சூரியனோட சேர்ந்து உருவாச்சோ அதே மாதிரி இந்த நிலவும் நம்ம வியாழன் கிரகத்தோட சேர்ந்து அந்த டயத்துல உருவாயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில் இந்த வியாழன் கிரகத்தோடைய இந்த கலிஸ்டோ அப்படிங்கிற நிலவோடைய வயசு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 450 கோடி வருஷங்களா இருக்கலாம். ஆல்மோஸ்ட் நம்மளுடைய சூரியனோட வயசுக்கு ஈக்குவலா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்டுகளை வந்து பேசப்பட்டு இருக்கு. பொதுவா வியாழன் கிரகத்தோடைய அந்த டைடல் ஃபோர்ஸ்னால சுத்தி இருக்கக்கூடிய எல்லா நிலவுகளுடைய நிலப்பரப்பும் பயங்கரமா பாதிப்புள்ளாகும். ஸோ சுத்தமா சிதைச்சு விட்டுரும். ஆனா இந்த கலிஸ்டோ அப்படிங்கிற இந்த நிலவோடைய அந்த மேல் பரப்புல இந்த வியாழன் கிரகத்தோடைய அந்த டைடல் ஃபோர்ஸ்னால எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படல. ஸோ சொல்லப்போனா எதுவுமே பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு காரணத்தினாலே அந்த நிலவோடைய அந்த மேல் பரப்புல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அப்படியே மாறாம இருக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கலீலியோ சேட்டலைட் மூலமா இந்த நிலவை பத்தி நம்ம ஆய்வுகள் பண்ணது மூலமா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுல குறிப்பா இந்த நிலவுல இருக்கக்கூடிய 2 மிகப்பெரிய பள்ளங்களை வந்து அந்த கலீலியோ சேட்டலைட் மூலமா சயின்டிஸ்டுகள் வந்து கண்டுபிடிச்சாங்க. அந்த கலீலியோ சேட்டலைட் மூலமா கண்டுபிடிச்சப்பட்ட அந்த 2 பள்ளங்கள்ல ஒரு அஸ்கார்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளம் தான் அது. இந்த பள்ளம் பார்க்கிறதுக்கு மிக பெருசா இருக்கும். கிட்டத்தட்ட 1400 கிலோமீட்டர் விட்டம் கொண்ட ஒரு ரிங் ஸ்ட்ரக்சரோட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளம் இது. இது அஸ்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் வைக்கிறதுக்கான காரணம், நான் மித்தாலஜியில் இருக்கக்கூடிய எல்லா கடவுள்களும் ஒன்னா இருக்கக்கூடிய ஒரு இடத்தோட பேர் தான் அஸ்கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்தோட பேரை தான் இந்த ஒரு இடத்துக்கு இந்த ஒரு பள்ளத்துக்கு வந்து வச்சிருக்காங்க சயின்டிஸ்டுகள் எல்லாருமே. அண்ட் இந்த இமேஜ்ல கூட நீங்க தெளிவா பார்க்கலாம் அந்த ரிங் ஸ்ட்ரக்சரோட இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தாக்கு எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்னு. அண்ட் இப்போ வரைக்கும் இந்த ரிங் ஸ்ட்ரக்சரோட இருக்கக்கூடிய இந்த பள்ளத்தாக்குல எந்த ஒரு மாற்றமும் ஏற்படலை. அதுக்கு முக்கிய காரணம் முதல்ல சொன்ன மாதிரியான விஷயங்கள் தான். அண்ட் இதை தொடர்ந்து நம்ம சூரிய குடும்பத்தோடைய மிகப்பெரிய ஒரு விண்கலால் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக்கும் இந்த நிலவுல தான் இருக்கு. அதோடைய பேர் வால்கலா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. நம்ம விண்கலால் ஏற்பட்ட நம்ம சூரிய குடும்பத்தோடைய மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக்கு ஒரு பள்ளம் அப்படின்னா அது இதுதான் சொல்லணும். ஸோ இந்த இமேஜ்ல கூட நீங்க அந்த பள்ளத்தாக்கை வந்து கிளியரா பார்க்க முடியும். மிகப்பெரிய அளவில் படர்ந்து விரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு ரிங் ஸ்ட்ரக்சரோட இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கா இருக்கு. இதோடைய விட்டம் அப்படிங்கிறது 3800 இருந்து 4000 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை வச்சே புரிஞ்சுக்கலாம் இது எவ்வளவு பெரிய ஒரு பள்ளத்தாக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாபெரும் பள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த ரிங் ஸ்ட்ரக்சர்லையும் சரி அந்த பள்ளத்திலையும் சரி இப்போ வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படல. ஸோ அது அப்படியே எப்படி தாக்கப்பட்டப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இன்னைக்கும் இருக்கு. இந்த மாதிரியான காரணங்களாலேயே இந்த நிலவை பத்தி நம்ம நிறைய ஆய்வுகள் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சூரிய குடும்பம் எப்படி உருவாயிருக்கலாம் எந்த மாதிரி வந்து உருவாச்சு அப்படிங்கிறதுக்கான பல விடைகள் அப்படிங்கிறது இந்த நிலவை பத்தி நம்ம ஆய்வு பண்ணது மூலமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சில சயின்டிஸ்டுகள் சில எக்ஸ்பர்ட்களா சொல்றாங்க. இது அவங்க சொல்றதுக்கான ரீசன் அப்படிங்கிறது அந்த நிலவுல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அந்த விண்கல் தாக்கப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும் அந்த நிலவோடைய நிலப்பரப்பா இருக்கட்டும் எல்லாமே உருவான சமயத்தில் எப்படி இருந்துச்சோ அந்த விண்கல் தாக்கப்பட்ட சமயத்தில் எப்படி இருந்துச்சோ அது அப்படியே இருக்கு. இந்த ரீசனால தான் நம்ம
நம்ம இந்த நிலவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பல மர்மங்கள் நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதை தொடர்ந்து இவ்வளவு பெரிய ஒரு பள்ளம் அப்படிங்கிறது எப்படி இந்த நிலவுல உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் சயின்டிஸ்டால வந்து கண்டுபிடிக்க முடியல. பட் ஆனா ஒரு மிகப்பெரிய விண்கல் தாக்கப்பட்டதுனால தான் இந்த நிலவுல இவ்வளவு பெரிய ரிங் ஸ்ட்ரக்சரோட மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக்கு உருவாக்குறதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் மட்டும் பண்றாங்க. அப்படி இருந்தாலும் இந்த நிலவுடைய அந்த கிரஸ்ட் மேலேயே ஒரு விண்கல் மோதி அந்த கிரஸ்டே டேமேஜ் பண்ற அளவுக்கு இந்த நிலவு என்ன அவ்வளவு வீக்கானதா, அவ்வளவு திக்னஸ் கம்மியா இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டதா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம சயின்டிஸ்டுகளும் அதே ஒரு யோசனையோட தான் இருந்தாங்க. பட் ஆனா அவங்க கெஸ் பண்றதும் மேபி அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப கம்மியான திக்னஸ் இருக்கக்கூடிய ஒரு கிரஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு நிலவா இது இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில் ஒரு 80 இருந்து 180 கிலோமீட்டர் அளவுள்ள திக்னஸ் கொண்ட ஒரு கிரஸ்ட்டை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலவா இது இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்றாங்க. ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் அந்த விண்கற்கள் எல்லாமே அந்த நிலவுல வந்து மோதும் போது அதோட கிரஸ்டையே வந்து டேமேஜ் பண்றதுக்கு ஒரு ரீசனா இருக்கு. இந்த அளவுக்கு ரிங் ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளம் உருவாக்குறதுக்கும் ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த கலிஸ்டோ நிலவுல இன்னொரு விண்கலால் தாக்கப்பட்ட இன்னொரு பள்ளமும் இருக்கு. ரொம்ப பார்க்கிறதுக்கு ரொம்ப வினோதமா இருக்கும். ஜிபிள் கட்டினா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இப்ப இமேஜ்ல பார்க்குற இந்த ஒரு பள்ளம் தான். இந்த பள்ளமும் விண்கல்லால் ஏற்பட்ட ஒரு பள்ளம் தான். பட் ஆனா பார்க்கிறதுக்கு ரொம்ப வினோதமா இருக்குல்ல, ஏதோ புள்ளி வச்சு கோலம் போட்ட மாதிரி லைனா அப்படி கோடு மாதிரி இருக்குல்ல. இதுதான் சயின்டிஸ்டுகளையும் ஆச்சரியப்படுத்துச்சு. இது எப்படி உருவாயிருக்கலாம், இது எப்படி ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா அதுக்கு அவங்க கெஸ் பண்ணி சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விண்கல் அப்படிங்கிறது இந்த நிலவு பக்கத்துல வந்திருக்கணும். பட் ஆனா இந்த நிலவோட ஈர்ப்பு விசையின் காரணமா அந்த விண்கல் அப்படிங்கிறது பாட்டா உடைஞ்சிருக்கணும். அப்படி உடைஞ்ச விண்கல் எல்லாமே லைனா இந்த மாதிரி ஒன் பை ஒன்னா வந்து இந்த நிலவுல வந்து தாக்கி இருக்கணும். அப்படி தாக்கப்பட்டதுனால தான் இந்த மாதிரி லைன் ஃபார்ம்ல ஒரு பள்ளம் அப்படிங்கிறது உருவாக்குறதுக்கு ஒரு ரீசனா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இதே மாதிரியான ஒரு விஷயம் நம்மளுடைய வியாழன் கிரகம் ஜூபிட்டர்லயும் நடந்திருக்கு. ஒரு விண்கல் அப்படிங்கிறது நம்ம வியாழன் கிரகத்தை நோக்கி வந்து அது வியாழன் கிரகத்தோடைய அந்த ஈர்ப்பு விசையினால பாட்டா பிரிஞ்சு தொடர்ந்து கண்டினியூஸா அந்த விண்கற்கள் எல்லாமே நம்ம வியாழன் கிரகத்தை மோதி இருக்கு. அது சம்பந்தமா நம்ம அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம், தெரிஞ்சுக்கலாம் டீட்டெயிலா. ஸோ அந்த மாதிரியான நிகழ்வு மேபி இந்த நிலவுலையும் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்றாங்க. இதுக்கப்புறமா இந்த கலிஸ்டோ அப்படிங்கிற நிலவுல ஐஸ் அப்படிங்கிறது அந்த நிலவு முழுக்க இருக்கு. அந்த நிலவோடைய அந்த தரைப்பகுதியில மேபி தண்ணீர் இருக்கலாம், ஐஸ் வடிவத்திலேயோ இல்லாட்டி லிக்விட் ஃபார்ம்லயே இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் நம்புறாங்க. நம்ம பூமிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நிலவுல நம்ம மூன் பேஸ் அமைச்சு மனிதர்களை அங்க குடியேற்றக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய வளங்களை எடுக்கக்கூடிய அந்த மைல்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணக்கூடிய முயற்சிகளை ஏற்கனவே நிறைய நாட்டோடைய அந்த ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர்ஸ் எல்லாமே இறங்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தக்கன ஐடியாஸ் எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒரு மூன் பேஸ் அமைக்கணும் அப்படின்னா அந்த லிஸ்ட்ல இந்த கலிஸ்டோ அப்படிங்கிற அந்த நிலவும் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு காரணம் இங்க ஐஸ் இருக்கு, அந்த நிலத்தோடைய அடியில தண்ணீர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் கெஸ் பண்றாங்க, நம்புறாங்க. அந்த ஒரு ரீசன்னால மூன் பேஸ் அமைக்கக்கூடிய நிலவுகளுடைய பட்டியலில் இந்த ஒரு கலிஸ்டோ அப்படிங்கிற நிலவு இருக்கு. எல்லாத்துக்கும் மேல நம்ம நிலவுல இல்லாத ஒரு விஷயம் அந்த அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது ஒரு தின்னான ஒரு அட்மாஸ்பியர் இந்த கலிஸ்டோ நிலவுல இருக்கிறது ஒரு ரீசனா இருக்கு. அதுக்கு ஒருவேளை ஃபியூச்சர்ல ஒரு மூன் பேஸ் அப்படிங்கிறது நம்ம நிலவை தாண்டி இந்த கலிஸ்டோ நிலவுலையும் மூன் பேஸ் அமைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஆனா இந்த நிலவுல இருக்கக்கூடிய அந்த நிலத்துல இருக்கக்கூடிய அந்த ஐஸ் அப்படிங்கிறதா இருக்கட்டும், அந்த நிலவுடைய கோர் அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் சயின்டிஸ்டுகள் வந்து சொல்ல முடியல. மேபி ஐஸ் இல்லாட்டி ராக்கி இது ரெண்டும் கலந்த ஒரு கலவையா இருக்கக்கூடிய ஒரு கோரா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்றாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல இது என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த கலிஸ்டோ நிலவுல இருக்கக்கூடிய பல மர்மங்கள் எதிர்காலத்தில் பண்ணக்கூடிய ரிசர்ச் மூலமா என்ன மாதிரியான தகவல்கள் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது சம்பந்தமான வீடியோக்கள் ஃபியூச்சர்ல நம்ம வந்து எத்தனை வருஷம் கழிச்சு கண்டுபிடிக்கிறாங்களோ நம்மலாம் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அதை பத்தி தெரிஞ்சுப்போம். இந்த வீடியோட எண்டுக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இதே மாதிரி நிறைய ஸ்பேஸ் சம்பந்தமான இன்ஃபர்மேஷனா இருக்கட்டும், நம்ம பூமியில நடக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நீங்க தமிழ்ல தெரிஞ்சுக்கிறது நம்ம சீக்கிரம் விஷன் சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் டெய்லி மறக்காம பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லா வீடியோ லைக் கொடுத்துருங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கும் லைக் கொடுத்துருங்க நண்பா. மற்ற வீடியோஸை பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா மேல ஐகான்ல லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பை பாய்.